வணக்கம். இன்றைய பதிவில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பலவிதமான பிரச்சனைகள்னா நம்முடைய உடல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள். அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு சில பேர் புதுசாக உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் உடற்பயிற்சியை ஆரம்பிக்காமல் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு முட்டி கால் வலி இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் பல நபர்களுக்கு இருக்கும். சரி, இப்போ நம்ம கொடுக்க போகிற பயிற்சி அதற்கு எப்படி பயன்படும்னா, உடற்பயிற்சியே செய்யாதவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். உடம்பை திருப்பி அசைச்சு நல்லா செய்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, அந்த இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். சரி, என் முட்டிக்காலை மடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா அதற்கும் இந்த பயிற்சி ஒரு உபயோகமாக இருக்கும். தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா, அதற்கும் இது ஒரு உபயோகமாக இருக்கும். என்னடா அது எல்லாத்தையுமே சொல்லி எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன பயிற்சினா ரொம்பவே எளிமையான பயிற்சி. எப்படி செய்கிறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இந்த பயிற்சி செய்யும்போது நம்ம உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பயிற்சி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பயிற்சி நான் கால் எடுத்து நான் வச்சுன்னா ஒரு உடம்பை திருப்புறேன்னா, அப்போ உங்களுக்கு இடுப்பு வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு இடுப்பு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி உங்கள் முட்டியில் கவனம் செலுத்தினா நீங்கள் முட்டியில் கவனம் செலுத்திக்கலாம், கையில் கவனம் செலுத்தணும்னா கையில் கவனம் செலுத்திக்கலாம், இல்லை எனக்கு மொத்த உடலுக்குமே நான் கவனம் செலுத்தணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கவனம் செலுத்திக்கலாம். சரி, இந்த பயிற்சியை இப்போ நான் எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி குப்புறப்படுத்தாச்சுங்களா? சரி, இப்படி படுத்துக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு காலை இப்படி மடக்கிறோம். இப்போ இந்த காலை மடக்கி நீட்டி செய்கிறோம்னா என்ன ஆகும், இந்த கால் முட்டிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு வேலையை கூட்டுறோம். இந்த காலுக்கு இப்படி மடக்கிட்டோம். இப்போ நான் என் வலது காலை நீட்டியிருக்கேன். சரியா? இந்த காலை இப்படி வைக்கலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க, ஆனால் இப்படி நீட்னா ரொம்பவே உபயோகம் உள்ளதாக இருக்கும். சரி, இப்போ என் வலது காலை நீட்டிட்டு இருக்கேன், நான் இப்படி குப்புறப்படுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும், அப்படியே இப்படி திரும்புகிறேன். இப்படி திரும்பினா என்ன செய்கிறோம், என்னோட இடது கை இந்த பக்கம் வந்துருச்சு. இடது கை இந்த பக்கம் வந்தால் என்ன பண்ணும், உடம்பு முறுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இடது பக்கம் அப்படி திரும்பிட்டோமா, திரும்பிட்டு இந்த இடது கையை இந்த வலது கால் மேலே வைக்கிறீங்க. இந்த வலது கையை மேல் நோக்கி என்ன பண்ணும், அப்படியே இந்த பக்கம் போடுது. புரியுதா? இந்த தோள்பட்டைக்கும் இப்போ வேலை கிடைச்சிரும், இந்த தோள்பட்டைக்கும் வேலை கிடைச்சிரும், உங்களுடைய க்ளூட் மசில் இங்கேயும் வேலை கிடைக்கும், முட்டிக்கும் வேலை கிடைக்குது. புரியுதா? ரொம்பவே எளிமையான பயிற்சி. இப்போ இந்த பக்கம் செஞ்சாச்சு. இப்போ அடுத்த பக்கம் அங்கே செய்கிறோம். இங்கே பாருங்க, காலை நீட்டிட்டு அடுத்தது இந்த காலை மடக்கிறோம். மடக்கி அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் திரும்புகிறேன். திரும்பிங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு அப்படி செய்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 4லேருந்து 12 முறை தொடர்ச்சியாக செய்கிறோம். இங்கே பாருங்கள், 1 2, அந்த பக்கம் செவ்வறு இருக்கிறதுனால நான் அப்படி கையை முழுசாக அங்கே நீட்ட முடியல, இருந்தாலும் நான் ஓரளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 3. புரியுதுங்களா இந்த பயிற்சி இப்போ எப்படி செய்கிறோன்னு? இப்போ இந்த பயிற்சியை கவனிச்சிருப்பீங்க நான் என்ன செஞ்சேன்னு. இந்த செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடம் வேலை செய்யுதுங்கிறது. காலை மடக்கிறோம், மடக்கி நம்முடைய இன்னொரு கை, அதாவது வலது கால் மடக்குனா இடது கையை எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சு உங்களை ட்விஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் இடது காலை மடக்குனா வலது பக்கமாக திரும்பி அந்த வலது கையை வச்சு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக 1லேருந்து ஒரு 12 முறை, அப்புறம் 24 முறை, உங்களுக்கு எத்தனை முறை வேணுமோ நீங்கள் அத்தனை முறை செய்யலாம். இவ்வளோ தான் செய்யணுமா அப்படின்லாம் ஒரு கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்கள் உடம்புக்கு நல்லது தான். எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போ முட்டியை மடக்கவே முடியிருக்காங்களா, பொறுமையாக காலை அசைச்சு மடக்கி பழகுங்க. இடுப்பை திருப்ப முடியலையா, இடுப்பை திருப்பி பழகுங்க. இதெல்லாம் விட இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரோம், தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூவாக சேரில் உட்காந்துருப்போம். அந்த தொடர்ச்சியாக சேரில் உட்காரும்போது ஒரு இடுப்பு வலி இருக்கும். இதை நீங்கள் செஞ்சால் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். பைக் ஓட்டு வரீங்களா, அப்போவும் நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் உங்கள் இடுப்பு தான் ஃபஸ்ட்டு நோகிறது. அதனால் இடுப்புக்கு ஒரு தளர்வை கொடுக்கணுமா, இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். செய்து பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.